திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கடலத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் உடனாய அருள்மிகு திருவிற்கோளநாத பெருமான் திருவருளும் குருவருளும் கூட்டுவித்துள்ளதன் வாயிலாக இந்திய தமிழ் வேதம் எனும் தலைப்பின் கீழாக திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த முதல் திருப்பதிகம் முதல் பாடல் தோடுடைய செவியன் என்ற பாடல் இங்கே சிந்தனையாக அமையப்பெறுகின்றது. சிவனடியே சிந்திப்போம், சிவஞானம் பெறுவோம் எனும் இன்றைய சிந்தனை தலைப்பின் கீழாக இந்த பாடல் இங்கே பதிவு செய்யப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன், காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன், கல்வன் என் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த, ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இந்த பாடலுக்கான பொருளை சிந்தனை செய்வோம். இங்க சாமி அர்த்தநாரீஸ்வர வடிவம் பெற்று விளங்குபவர் என்ற செய்தியை இங்க எடுத்து வருகிறார். அவர் விரும்பி அணியக்கூடியது எது, தன் திருமேனியில பூசிக்கொள்ளக்கூடியது எது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கல்வனாகவும் இருக்கின்றார் அப்படின்றாரு. முந்தைய காலத்துல பிரம்மா தனக்கு படைக்கும் தொழில் வேண்டி பெருமானை வழிபாடு செய்த செய்தியும், இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த பெருமான் உரைகின்ற இடம், எனக்கும் அருள் செய்த பெருமான் உரைகின்ற இடம் அப்படின்ட்டு பிரம்மபுரம் அப்படின்ட்டு இந்த பாடல் வழியா நமக்கு எடுத்து காட்டுறாங்க. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன், செவியல்னு சொல்லல, இப்போ உமையம்மைக்கு இடபாகம் கொடுத்திருக்காரு. அதனால பெண்கள் அணியக்கூடிய ஒரு அணிகலன் காதுல அது தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி அணியக்கூடியது குழை. இந்த சங்கு இருக்குங்களா, பழம்பொரி சங்கு, வெண் சங்கு, அந்த சங்கு குழைச்சு கம்மல் போல போட்டுக்கொள்வது, அதுதான். அந்த பக்கம் தோடு உமையம்மை அணிந்து கொள்கிறார். இந்த பக்கம் பெருமான் என்ன பண்ண, குழை என்ற அணிகலன் காதுகள் தோடு போல இந்த பக்கம் தன்னோட வலப்பகுதியில அணிந்து கொள்ள, வடப்பக்கம் பெருமானுக்கு, இடப்பக்கம் உமையம்மைக்கு. அதனால தோடுடைய செவியன்னு சொல்றார். சாமியை முன்னிறுத்தி சக்தியை பெருமானுடைய ஒரு அம்சம் தன்னுள்ளிருந்து உருவாக்கி சக்தியை படைத்து தன்னோட படைக்கும் தொழிலாம் செய்வதற்கு, அந்த உயிர்களுக்கு ஆற்றலை அளிப்பதற்கு வைத்திருக்கிறார். அப்போ அதனால அதை வச்சு என்ன சொல்றாங்க, இடப்பாகம் அளித்த காரணத்தினாலும் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்குவதற்காக எழுந்தருளிய போதே விடையூறும் பாகனாக எழுந்தருளிய போதும் எப்படி வந்தார், சாமி மட்டும் வரல, உமை அம்மையோடு சேர்ந்து வந்தார். தாயும் தந்தையுமாக அருள் செய்தார்கள், ஞானப்பால் புகட்டினார்கள். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது தோடுடைய செவியன் அப்படின்னு. விடை ஏறி என்ன செஞ்சாரா, விடை ஏறி வந்தார். தோடு உடைய செவியன் விடை ஏறி ஒரு தூவெண் மதிசூடி, தன்னுடைய சடையில மதியை சூடிக்கொண்டு,
நிலவை சூடிக்கொண்டு வருகின்ற பெருமான் வந்தாரு. தோடு அணிந்த பெருமான், விடையேறும் பெருமான், வெண்மையான நிறமுடைய நிலவை தன் மதியை தன்னுடைய சடையிலே சூடிய பெருமான். காடுடைய சுடலை பொடி பூசி தன் திருமேனி முழுவதும் திருநீராக பூசிக்கொண்டிருக்கிறார். திருவெண்ணீராக அணிந்து கொண்டிருக்கிறார். எதை திருவெண்ணீராக அணிந்து கொண்டார் விரும்பி அப்படின்னா, அந்த இடுகாட்டிலே இருக்கின்ற சாம்பலை எடுத்து தன்னுடைய திருமேனியில திருவெண்ணீராக அணிந்து கொண்டிருக்கின்றார். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், என் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாக விளங்குகிறார். அவர் என் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாக விளங்குகின்றார். அம்மையப்பராக ஞானப்பால் புகட்டி குழந்தையினுடைய அந்த 3 வயது குழந்தையுடைய உள்ளத்தை கவர்ந்தவராக இருக்கின்றார். என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு இந்த செய்தியை சொல்ல. கல்வன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா மறைத்தல், துரோபம், மறைத்தல் தொழில் செய்கின்றார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல 5 தொழில்கள் இந்த பாடலை எடுத்து காட்டுறாங்க. விடையேறுதல் படைத்தல், மதிசூடுதல் காத்தல், பொடி பூசுதல் ஒடுக்குதல், கல்வன் என்பது மறைத்தல், அருள் செய்த அப்படின்னு வரும் அந்த ஒரு சொல்லு, அதுக்கு அருளல் அப்படின்னு பேர். அது மாதிரி காடுடைய சுடலை பொடி பூசி, காடு உடைய சுடலை எரிந்த பிணங்கள் எரிந்த விற்பாடு இருக்கின்ற அந்த சாம்பல், காட்டிலே இடுகாட்டிலே இருக்கின்ற அந்த சாம்பலை தன் மேனி முழுவதும் பூசி என் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட கல்வன் அப்படின்னு சொல்ல. ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, ஏடு உடைய மலரான், ஏடுனா இதழ்களை உடைய தாமரை மலர், 1000 இதழ் கொண்ட தாமரை பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல இதழ்களை உடைய தாமரை மலர், அந்த மலரிலே உரைகின்றவன் பிரம்மன். அந்த பிரம்மன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டா, படைக்கும் தொழிலுக்காக முன்னைய நாளில பண்டைய காலத்துல தனக்கு படைக்கும் தொழில் வேண்டும். பெருமான் தன்னுடைய அம்சமாக பிரம்மாவை படைத்தார், விஷ்ணுவை படைத்தார், உரித்திரனை படைத்தார். படைத்தல் காத்தல் அழித்தல்னு அப்படி படைக்கப்பட்ட உடனே என்ன செஞ்சான்னு கேட்டா, பிரம்மா தவம் இருந்தான். பெருமானை நோக்கி வழிபாடு செய்து தவம் இருந்தான். அதான் சொல்ல, ஏடு உடைய மலரான் தாமரை மலரில் வீட்டிற்கூடிய பிரம்மா படைக்கும் தொழில் வேண்டி முனை நாள், முந்தைய நாளிலே உன்னை பணிந்து ஏற்ற அவனுக்கு அருள் செய்த பெருமான். அந்த பெருமானை எனக்கும் அருள் செய்தான் இப்பொழுது அப்படின்ற. அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு இவரு அப்படின்னா, பீடு உடைய பிரம்மா, பீடுனா பெருமை, பெருமை மிக்க பிரம்மபுரம். சீர்காழி என்பது இப்போது வழக்கத்துல உள்ள பேரு. அதுக்கு புராண பெயர்கள் 12 பெயர்கள் இருக்கின்றன. அதுக்கு புராண பெயர்கள் 12 இருக்கு. அதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, பிரம்மபுரம், பிரம்மா வழிபட்டதா காரணத்தினால பிரம்மபுரம். வேணுபுரம், மூங்கில், வேணும்னா மூங்கில், மூங்கில் வடிவில் தோன்றி சாமி பெருமான் மூங்கில் வடிவில் தோன்றி காட்சி கொடுத்தனால வேணுபுரம். புகழி, தேவர்களுக்கு புகலிடமாக அது இருந்தது அந்த தலம். தோணிபுரம், பிரளய காலத்துல இறைவன் தோணியில காட்சி தந்தது. அதுல சீர்காழியில பார்த்தீங்கன்னா மேல இருப்பார் சாமி, தோணியப்பர் அப்படின்னு இருப்பாரு. மலை மாதிரி இருக்கும் சின்னதா. ஊழி காலத்துல அந்த மலை மாதிரி இருந்தது. தோணி அது மலை மாதிரி இப்போ இருக்கு. அங்க சாமி அந்த தோணியில இருந்து அருள் செய்தார் அப்போ உமையம்மையோட. அது தோணி புறம். பூந்தராய், பூமியை பிளந்த இரண்யாக்கதனை கொன்ற வராகமூர்த்தி வழிபடுதால். திருமாலுடைய 10 அவதாரங்கள்ல வராக அவதாரத்தினால இரண்யாக்தனை அழித்த அந்த திருமால் வழிபாடு செய்த தலம் பூந்தராய். அதனால சிரபுரம் என்பது ராகு பூசித்த காரணத்தினால பெயர் பெற்றது. புறவம் என்பது புறா வடிவிலே வந்த அக்னியால் சிபி நற்கதி அடைந்த காரணத்தினால புறவம். சண்பை என்பது கோரை புல்லால் இறந்த தம் குலத்தினரால் தனக்குற்ற பழி பற்றாதவாறு கண்ணன் வழிபட்டதால் சண்பை அப்படின்ற. காளிபுரம், சீர்காழி, காளி வழிபட்டதுனால காளிபுரம்.
அதுக்கப்புறம் கொச்சை வயம், மச்சகந்தியை விரும்பிய பழி நீங்க பராசர முனிவர் வழிபட்ட தலம். கழுமலம், மலத்தொகுதி நீங்க ரோமச முனிவர் வழிபட்டதால். மும்மலங்களும் தன்னை விட்டு நீங்குவதற்காக ரோமச முனிவர் வழிபட்ட தலம் அப்படின்றதுனால அது கழுமலம் அப்படின்ற மலம் நீங்குவதற்காக, கழுவுவதற்காக, மலத்தை கழுவுவதற்காக, அந்த மலங்கள் தன்னிடத்திலிருந்து நீங்குவதற்காக பெருமானை வழிபட்டார். அதனால அது கழுமலம். இப்படி 12 பெயர்கள் இந்த இடத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்ல. அதான் ஏடுடைய பீடுடைய பிரம்மாபுரம், பிரம்மா வழிபாடு செய்த காரணத்தினால பிரம்மபுரம் அப்படின்னு பேரு. அதுதான் இங்க சொல்றார். பெருமை மிகுந்த பிரம்மாபுரத்தில் மேவிய உரைகின்ற பெம்மான், அந்த பெருமான், பெருமான் என்ற சொல்லினுடைய உருவுதான் என்னன்னு கேட்டா பெம்மான் அப்படின்னு சொல்றது. அந்த பெம்மான் இவன் என்றே, அந்த சிறப்புமிக்க பெருமைக்குரிய பெருமான் இவன் தான் அப்படின்னு எடுத்து சொல்ற. அருள் செய்த அவரே எனக்கு காட்சி தந்தவர், அவரே இவர் ஆவார் அப்படின்னு சொல்ற. இடப்பக்கம் தோடு, வலப்பக்கம் குழை. இந்த திருக்கோலத்தை தான் மணிவாசகர் என்ன சொல்ற, தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் அப்படின்னு சொல்லுவார். இங்க பெருமான் மங்கை பங்கனாக விளங்கும் பெற்றியராக இருப்பதனால, உமாதேவிக்கு இடபாகம் கொடுத்து விளங்குவதனால மாதிருக்கும் திருக்கோலம், சக்தி வேறு சிவன் வேறு அல்ல என்று அறிவ என்று எல்லாரும் அப்படின்றதுக்காக தான். இரண்டும் ஒன்றிய அருட்பெரும் கோலமாக அர்த்த நாரீச்சர வடிவமாக இருப்பதற்காக தோடு உடைய செவியன் என்ற செய்தியை இந்த பாடல்ல முதலாக வைத்து பாடுகின்றார். பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்னு இந்த பாடல் வழியா முடிக்கிறார். இதுல நிறைய பாத்தீங்கன்னா எதுகை மோனையோடு அமைந்த பாடலாக இருக்கும் இது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய இது போலதான் இருக்கும். 11 பாடல்கள் அமைந்திருக்கும். திருஞான சம்பந்த திருமுறையில 11 பாடல்கள் அமைய பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 முதல் 7 வரை உள்ள இடத்துல 1 முதல் 7 வரை அப்படின் போது சுவாமியோட அந்த பெருமைகள்லாம் எடுத்து சொல்லுவார். இறைவனுடைய ஆற்றலை அடியார்களுக்கு அவர்கள் ஆற்றிய அருளின் தன்மையை எடுத்துரைப்பது. திருஞான சம்பந்தருடைய பதிகம் அப்படின்னு சொன்னா அது திருக்கடை காப்பு என்று அழைக்கப்படும். 1 முதல் 3 வரை உள்ள 3 திருமுறைகளும் திருக்கடை காப்பு என்று அழைக்கப்படும். அவ்வாறு இருக்கின்ற இந்த திருமுறையில 1 முதல் 3 வரைக்கும் திருமுறையில 11 பாடல்கள் இருக்கும் முழுமையாக அப்படின்னு சொல்றாங்க. அதுல 1 முதல் 7 பாடல்கள் இறைவனுடைய ஆற்றல், பெருமானுடைய ஆற்றலையும் அவர்கள் அடியார்களுக்கு அருள் செய்த தன்மையும் விளக்கும். 8வது திருப்பாட்டு ராவணனை எடுத்து உரைக்கின்றது. 9வது திருப்பாடல் திருமால் நான்முகனை எடுத்து உரைக்கும். 10வது திருப்பாடல் சமன் சாக்கியர், அதாவது சமண பௌத்தர்களை எடுத்து உரைக்கிறது. 11வது திருப்பாட்டை திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல கருதி என்பார்கள். அந்த தம் பெயரை கூறும் முறையில நற்றமை ஞான சம்பந்தன், நல்ல கேள்வி ஞான சம்பந்தன், கல்லாமல் கற்றவன், நான்மறை நாவில் நற்றமை ஞான சம்பந்தன், இப்படியெல்லாம் தன்னை அங்கே எடுத்து சொல்லி தான் இயற்றிய இந்த பதிகத்தை பாடினால் அடியார்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று எடுத்துரைக்கும் விதமாக அமைந்திருப்பது காரணத்தினால இந்த பகுதி திருக்கடை காப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. அது காப்பாக அமையும் கடைசி பாடல் அப்படின்றது. இதுதான் ஒரு சில இடங்கள்ல 12 பாடல்கள் அமைய பெற்றுள்ளது அப்படின்றது முக்கியமான செய்தி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதி மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பெல்லூர் ஆனாய் போற்றி, அண்ணாமலையாய் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலை போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மனுடன் அருள்மிகு திருவிற்கோளநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.